எக்ஸசைஸ் 2.3 செகண்ட் சம் சாமி 23 into x less than 100 தீர்வை ஃபர்ஸ்ட் ஒன் x belongs to n, செகண்ட் ஒன் x belongs to z காண்க. n ஆனது இயலெண்கள், z ஆனது முழுக்கள். இயலெண்கள் எதெல்லாம் தொடங்கும்? 1 2 3 1லேருந்து தொடங்கும். z எதெல்லாம் தொடங்கும்? மைனஸ் நம்பர் வரும், ஜீரோவும் வரும், ப்ளஸ் நம்பர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 23 into x less than 100. எனக்கு வெறும் எக்ஸனுடைய மதிப்பு தான் தேவை. பெருக்கல் 23 இருந்துச்சுன்னா வகுத்தல் மாற்றணும். அப்போ இந்த பக்கம் வகுக்கணும். ஸோ 100/23 அப்படின்னா அது 100ஐ 23ஆல் வகுக்க வேண்டும். வகுத்து பார்த்தலாம். 100 ரூபாயில் எத்தனை 20 ரூபா? 5 20 ரூபா. இது ஒரு 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் 4 போட்டுக்கிறேன். 4 3 12 2 மீதி 1, 4 2 8 8 1 9. வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். 100 92 போயிடுச்சுன்னா மீதி 8. 8ல் 23 அடங்கலாம். அடங்கலாம் 0 சேர்க்கணும். 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். 80 ரூபாயில் 4 20 ரூபா இருக்கும். ஒரு 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் 3 முறை போட்டுக்கலாம். 3 3 9, 3 2 6. வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். 80லேருந்து 69 போயிடுச்சுன்னா, அதாவது 80லேருந்து 70 போயிடுச்சுன்னா 10, 1 எக்ஸ்ட்ரா கழிச்சிருக்கும். ஸோ 11. ஓகே, 11ல் 23 அடங்கல 0 சேர்க்குறோம். 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். ஏற்கனவே புள்ளி இருக்குது. இப்போ எத்தனை முறை வரும்? 5 முறை போட்டு பார்த்துட்டோம்னா 5 15 5 மீதி 1 2 10 1 11 எக்ஸ்ட்ரா போதும். அப்போ எத்தனை முறை? 4 முறை. நான் இதோட நிறுத்திக்கிறேன். x less than 4.34 எக்ஸெட்ரா. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். x belongs to n அப்படின்னா அது இயல் எண்கள் இது உள்ள எக்ஸை வந்து நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ x belongs to 4ஐ விட சிறியது 4.34 இருக்குது. அப்போ எது வரைக்கும் இருக்கும்? ஒரு எண் கூட நம்ம வரைகிறோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், இங்கே ப்ளஸ் 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே 4.9 4.8 4.7 4.6 அது மாதிரி வரும் இல்லையா? இது என்ன இருக்குது? 4.34 இருக்குது. ஸோ இதை விட சிறியது. நான் இங்கேருந்து அப்போ எதிலேருந்து எடுத்துக்கலாம்? ஏழு எண்கள்லாம் 5 கணக்கு வச்சுக்கிறேன். இங்கே கூட அந்த மில்லிமீட்டர்லாம் வரும் இல்லையா? இங்கெல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து சிறியதுன்னா இந்த சைடு போகணும், லெஃப்ட் சைடு போகணும். ஓகே சாமி. அப்போ ஏழு எண்ணில் எழுதும்போது ரொம்ப தூரம் வரக்கூடாது. இங்கே எனக்கு 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்குன்னா ஏழு எண் இது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே தான். ஸோ 1 2 3 5 விட கம்மி தான் இருக்குது. எதில் முடிச்சிக்கலாம்? 4லே முடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு 4.34 தான் இருக்குது. 4ல் முடிச்சிக்கலாம். ஓகே சாமி. செகண்ட் ஒன் x belongs to z. இசட்னா என்னது? முழுக்கள். ஸோ இங்கே 0 இருக்குன்னா -1, இங்கே -2ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே சலோ. அப்போது இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ x belongs to, நான் x ஈக்குவல்னு கூட போட்டுக்கோங்க சாமி. x ஈக்குவல் டு கனம் இதுவில் எழுதுகிறேன். அப்போ இந்த பக்கம் அது மைனஸ் நம்பர் போய்கிட்டே இருக்கும். -3 -2 -1 ஜீரோவும் சேரும். +1 +2 +3 +4 எது சேரா சாமி? 5ன்னா 5 விட சிறியதாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த 5ஐ விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கணும் கன வரிசையில் எழுதும்போது. ஓகே சாமி.